மதுரையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நீதிபதியின் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நீதிபதியின் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நீதிபதி வீட்டுக்கு துப்பாக்கியுடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறது. அதாவது மதுரை கீரத்துறை பகுதியில கடந்த 7/3/2024 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்குல மதுரை புதுச்செயல் ரோடு முரட்டான்பத்திரி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன், பிரசாந்த், அவரது பாண்டியராஜனுடைய மனைவி சரண்யா ஆகிய 3 பேரும் அந்த வழக்கானது மதுரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்து வந்தது. இந்த நிலையில இறுதிக்கட்ட விசாரணை முடிவுற்ற நிலையில நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது 3 பேத்துக்கும் 12 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை கேட்டவுடன் அந்த 3 பேரில், அதாவது பாண்டியராஜனும் மற்றும் பிரசாந்த் இருவருமாக நீதிமன்றத்தில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து அவர்கள் நீதிபதி மற்றும் போலீசாருக்கு, வழக்கறிஞருக்கு உள்ளிட்டோருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இது பரபரப்பாக கோர்ட்டு வளாகத்தில் பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்து உடனடியாக அண்ணா நகர் காவல் நிலையம் அழைத்து சென்று மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுந்த நிலையில அவர்களுக்கு எழுந்த நிலையில போலீசார் தற்பொழுது நீதிபதி ஹரிகுமார் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் அவரது வீட்டுக்கும் அவருக்குமாக போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.